நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். யாராவது உங்களை மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிறார்களா? உங்கள் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை அழ வைக்கிறார்களா? அவர்களுக்காக நீங்கள் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறீர்களா? இனி அதை நிறுத்துங்கள். மகா மேதை சாணக்கியர் சொல்கிறார், தகுதி இல்லாதவனிடம் கெஞ்சுவது உன் மதிப்பை நீயே அழிப்பதற்கு சமம். உங்களை அலட்சியம் செய்தவர்கள் உங்கள் பின்னால் தேடி தேடி வரவும், உங்களை இழந்ததற்காக துடிதுடிக்க வைக்கவும் உதவும் இந்த 5 மகா ரகசியங்களை சாணக்கிய நீதியிலிருந்து ஆழமாக பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் அந்த ரகசியங்களுக்குள் செல்வோம். ரகசியம் 1. மௌனத்தால் மிரளவை. சாணக்கியர் மௌனத்தை ஒரு ஆயுதமாக பார்த்தார். உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போதோ அல்லது அலட்சியப்படுத்தும் போதோ நீங்கள் பதிலுக்கு கத்தினால் உங்கள் கோபம் உங்கள் பலவீனத்தை காட்டிவிடும். நீங்கள் பேச பேச உங்கள் எதிரிக்கு உங்களை எப்படி சமாளிப்பது என்பது தெரிந்துவிடும். ஆனால் நீங்கள் திடீரென்று மௌனமாக மாறும்போது அங்கே ஒரு மர்மம் உருவாகிறது. ஏன் இவர் இன்னும் கத்தவில்லை? இவர் மனதில் என்ன சதி திட்டம் தீட்டுகிறார்? அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் அவர்களை உள்ளுக்குள் அரிக்கும். இந்த தெரியாத பயம் அவர்களை நிம்மதியாக உறங்க விடாது. விளக்கம் கேட்பதை முழுமையாக நிறுத்துங்கள். ஏன் என்னிடம் பேசவில்லை என்று கேட்பது உங்களை கீழ்நோக்கி தள்ளும். அதற்கு பதில் அவர்கள் பேசுவதற்கே தகுதியற்றவர்கள் என்பது போல ஒரு ஆழமான மௌனத்தை சூடிக்கொள்ளுங்கள். அந்த நிசப்தம் அவர்களை துடிக்க வைக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. உன் வளர்ச்சியை ஆயுதமாக்கு. பழி வாங்குதல் என்பது ஒருவரை திட்டுவதோ அல்லது அடிப்பதோ அல்ல. சாணக்கியரின் தத்துவப்படி உண்மையான பழிவாங்குதல் என்பது உங்களை இழந்ததற்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படும்படி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதுதான். எதற்கு லாய்க்கற்றவன் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் பார்க்க வேண்டும். அவர்கள் உங்களை விட்டு சென்றபோது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்களோ அதைவிட 10 மடங்கு உயர்ந்த நிலைக்கு உங்கள் பொருளாதாரத்தையும் அறிவையும் உடல் நலத்தையும் கொண்டு செல்லுங்கள். உங்களின் இந்த அசுர வளர்ச்சி அவர்களை தானாகவே தேடி வர வைக்கும். உங்களை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்க கூட தகுதி இல்லாமல் கூனி குறுகி போக வேண்டும். உங்கள் வெற்றி செய்தி அவர்களின் காதுகளில் விழும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் துடிதுடிக்க வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. எதிர்பார்ப்பை வேரோடு கொன்றுவிடு. ஏன் மக்கள் உங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களை அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நான் போன் செய்தால்தான் அவன் பேசுவான், நான் கெஞ்சினால்தான் அவளுக்கு நிம்மதி என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நீங்களே கொடுக்காதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், சுயமரியாதை உள்ளவன் தனிமையை துணையாக கொள்வான். இன்று முதல் அவர்கள் மீது வைத்திருக்கும் எல்லா எதிர்பார்ப்புகளையும் வேரோடு கிள்ளி எறியுங்கள். அவர்கள் வருவார்கள் என்றோ மன்னிப்பு கேட்பார்கள் என்றோ கனவு காணாதீர்கள். நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. உங்கள் உலகம் உங்களை சுற்றி சுழல்கிறது என்பதை உங்கள் செயல்கள் மூலம் அவர்களுக்கு காட்டுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை நிறுத்தும் அந்த நொடியில் உங்கள் மீதான அவர்களின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் எப்போது அவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அப்போதே அவர்களின் ஈகோ உடைய தொடங்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4. உன் பலவீனத்தை ரகசியமாக வை. பாம்பு கடிக்காவிட்டாலும் சீர வேண்டும். அப்போதுதான் அது தன்னை தற்காத்து கொள்ள முடியும். அதே போல உங்கள் மனம் 1000 துண்டுகளாக உடைந்திருந்தாலும் உங்களை காயப்படுத்தியவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் கம்பீரமாக நில்லுங்கள். உங்கள் கண்ணீரை அவர்களுக்கு ஒருபோதும் காட்டாதீர்கள். நீங்கள் அழுவதை பார்த்தால் அவர்களுக்கு ஒருவித வெற்றி உணர்வு கிடைக்கும். உங்கள் இரகசியங்களையும் பலவீனங்களையும் எவரிடமும் பகிராதீர்கள். சாணக்கியரின் நீதிப்படி உங்கள் பலவீனம் என்பது உங்கள் எதிரியின் பலம். நீங்கள் எதற்கும் கலங்காத ஒரு பாறையைப் போல மாறினால் அவர்கள் உங்களை எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் திகைத்து போவார்கள். உங்கள் மர்மமான புன்னகை அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி மீண்டும் உங்களை நெருங்க பயப்பட வைக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. விலகிச் செல்லும் துணிச்சலை பெறு. அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் ஒருவரிடம் பிச்சை எடுப்பது உங்கள் ஆன்மாவை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். சாணக்கியர் ஒரு மிக சிறந்த ராஜதந்திரி.
அவர் ஒரு இடத்தை விட்டு எப்போது வெளியேற வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்திருந்தார். ஒரு உறவிலோ அல்லது நட்பிலோ உங்கள் மதிப்பு குறைகிறது என்று தெரிந்தால் அங்கே ஒரு வினாடி கூட தாமதிக்காதீர்கள். அமைதியாக வெளியேறுங்கள். உங்களை மீண்டும் அழைக்க மாட்டார்களா என்று திரும்பி பார்க்காதீர்கள். நீங்கள் அவர்களை இழக்க தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் சுயமரியாதை தான் உங்களுக்கு முக்கியம் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஒருவரை நீங்கள் இழக்க தயாராக இருக்கும்போதுதான் அவருக்கு உங்கள் மதிப்பு புரியும். உங்களை இழந்த பிறகுதான் உங்களை விட ஒரு சிறந்த மனிதர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார் என்ற உண்மை அவர்களை துடிதுடிக்க வைக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவை. அன்பு என்பது கேட்டு பெறுவது அல்ல, அது உங்கள் தகுதியால் சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்துவதை விட உங்களை நீங்களே சிரிக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களை துடிக்க வைக்க வேண்டும். இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது விதைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதுவரை பொறுமையாக இதை கேட்டதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அலட்சியம் செய்தவர்களுக்கு பாடமாக அமைய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நமது சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அவமானம் என்ன, அல்லது இந்த 5 ரகசியங்களில் நீங்கள் எதை பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் வாழ்வை மாற்றும் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி நண்பர்களே. இது என்னோட ஓன் வாய்ஸ். இது ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.